பசியோடு இருந்தவர். அவருக்கு எத்தனை பொண்டாட்டி அதில் இங்கே சொல்லக்கூடாது. அதில் ஒரு 2 மனைவிமார்கள் வியாதிப்பட்டவர்களாகும். சைக்கிளில் வச்சு எத்தனையோ கிலோமீட்டர் மருத்துவமனையை கொண்டு போவாராம். எத்தனையோ கிலோமீட்டர் கொண்டு போவாராம். அங்கே ஒரு 10 ரூபா இருந்திருக்கு, 3 ரூபா மருத்துவமனைக்கு. அதில் இன்னொருத்தன் கேட்குறானா, பசியாக இருக்கிற சாப்பாடு தாங்கன்னு 7 ரூபாயும் கொடுத்தாராம். பாருங்க, கொடை, நன்கொடை. அந்த கொடை உள்ளம், அந்த தான தர்மம் அவர்கிட்ட இருந்ததில் எனக்கு 10 ரூபா தான் இருக்குது, நான் எப்படி உமக்கு தருவேன்? ஏன் பொண்டாடி சிகிச்சைக்கு வச்சுருக்கிறேன் 10 ரூபாயோ, அதெல்லாம் தர முடியாதுன்னு அவன் நினைக்கலையே. அவ தான் எம்ஜிஆர் பிற்காலத்தில் முதலமைச்சர். உற்சாம கையை தட்டுங்க. எனக்கு இலங்கையில் சொத்தாக கொண்டு வந்தார், பணத்தையாக கொண்டு வந்தார் இல்லையே. ஒரு மனிதனை உயர்த்துவது ஆண்டவர். நீங்களா உயர நினைச்சா உயரவே முடியாது, ஒரு அடி விட முடியாது. கர்த்தர்குள்ள விழுந்து கிடைங்க, பரிசுத்தம் அடைந்து சாப நீங்கி அவருக்கு பாதத்தில் சுருண்டு படுங்க. அவர் எழுப்பி விட்டுருவார் உற்சாகமாக. கையை தட்டலாம். அல்லேலூயா. மனிதனை உயர்த்துவது ஆண்டவர். நீங்களா உயர நினைச்சா, நீங்களா ஒரு ஆஸ்தி வாங்க நினைச்சா நடக்காது, ஒரு சுத்தம் நடக்காது. கர்த்தர் நினைச்சா எல்லாமே கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. ஆகவே மனிதன் சாபத்தை அப்புறப்படுத்தி, பாவத்தை அப்புறப்படுத்தி, பரிசுத்தம் அடைந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் இருந்தாலே போதும். கோடீசனா மாற்றுவதற்கு அவரால் கூடுந்த கொலசேகரம் பகுதி, இவர்கள் இருக்கிற பகுதி, அங்கிருந்த ஒரு அருமையான சாட்சி. அல்லேலூயா. ஒருவன் ஒரு ரப்பர் தோட்ட தொழிலாளி, கேரளாவை சேர்ந்த ஓனர். அவருக்கு உண்மையாய் வேலை செஞ்சான். அவர் மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். சரியான கணக்கு வைத்திருப்பான், சரியான அந்த வருமானத்தை சேர்த்து வைத்திருப்பான். இவனுடைய அந்த பால் வெட்டும் தொழில் வாட்ச்மேன் உத்தியோகம். அதில் கிடைக்கிற சொற்ப லாபத்தை ஒரு கிறிஸ்தவன், அதாவது பரிசுத்தம் அடைந்த ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை மெய்யாய் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன், பிரமாணத்தை சரியாய் பின்பற்றின கிறிஸ்தவன், எல்லா பிரமாணங்களையும் வசனங்களுக்கு கை கொண்ட ஒரு கிறிஸ்தவன். அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கு காசு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா, பிள்ளை ஸ்கூலுக்கு போகாது. ஆனாலும் எஜமானுடைய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது, எடுத்துக்கலாம் இஷ்டத்துக்கு. இவனுடைய உழைப்புக்கு அவர் என்ன வேணும் செய்யலாம். சொல்லுவார், உனக்கு ஏதாவது குடும்பத்துக்கு தேவைன்னா நீ எடுத்துக்கோ, 2 ரப்பர் சீட் எடுத்து விற்றுக்கோ, இல்லை ஒட்டுக்கறின்னு எடுத்து விற்றுக்கோ, உன வீட்டுக்கு என்ன தேவை எடுத்து மிச்சம் இருந்தால் எனக்கு கொடுத்தா போதும் என்றால் அந்த அளவுக்கு ஒரு அன்பு. அந்த வேலையை அவன் சரியாக செஞ்சான். எஜமான் உற்று பார்த்தான். ஆகவே நீ என்ன பண்ணிக்கோ, உன் தேவைக்கு எடுத்துக்கோ, ஆனாலும் ஒரு பொருள் அவன் எடுப்பதில்லை. வறுமையில் வாடினாலும் பஞ்சத்தில் வாடினாலும் பொய் சொல்லுவதும் இல்லை. அந்த தரித்திரத்தை ருசி பார்த்த ஒரு சகோதரன் திடீரென்று அந்த சகோதரருக்கு வியாதிப்பட்டார். அந்த பெரியவர், அந்த ஓனர் வியாதிப்பட்டது, இனி எனக்கு கேரளாவிலேருந்து இங்கே வர முடியாது, நீ இந்த நிலத்தை விலைக்கு வாங்கிக்கோள்னு சொன்னார். இவங்கள்ட்ட என்ன சம்பளம், ஒரு நாள் தான் சம்பளம், வேலை கூலி தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். 200 வச்சு லட்சக்கணக்கான ரப்பர் தோட்டத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அவர் என்ன சொன்னார், நான் உனக்கு கிரயம் செய்து தருகிறேன். பாருங்கள், நான் உனக்கு கிரயம் செய்து தருகிறேன், இதில் வருகிற வருமானத்தை சேர்த்து வச்சு 6 மாதமோ 1 வருடமோ தாண்டி எனக்கு மொத்த பணத்தை நீ கொடுத்தா போதும். கான்ஃபிடன்ஸ். தன்னுடைய வேலைக்கார நிமித்தம் ஒரு நம்பிக்கை வருகிறது அவனுக்கு. தன் விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். இவன் ஏமாற்ற மாட்டான், இவன் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, இவன் வஞ்சிக்க மாட்டான், இவன் துரோகம் செய்ய மாட்டான். நிலைமை எழுதி கொடுத்தாச்சு, வருமானத்தை எடுத்து நீ எனக்கு கிரயத்தொகை தந்தா போதும் என்று அவர் சொல்லி, இவன் எவ்வளோ வேண்டான்னு சொன்னாலும் அவனுடைய உண்மைத்தன்மையை கண்டு அவனுடைய 4 ஏக்கர் நிலத்தையும் எழுதியே கொடுத்துட்டார். அண்டையில் தான் ரப்பர்
40 வரை இருந்தது 200 250 வரைக்கும் போச்சு பாருங்கள். இவன் சேர்த்து வச்சான். அந்த விலை ஏற்றத்தில் அந்த கிரையத்தொகை சீட்டெல்லாம் போட்டு அந்த பணத்தை சரியாக கொடுத்து 4 ஏக்கர் சொந்தக்காரனாக கர்த்தர் மாற்றினார். இல்லையோ, ஒரு ரப்பர் மரத்துக்கு சொந்தமாக முடியாது ஒருத்தனால். கர்த்தர் நினைத்தால் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். அல்லேலூயா. முடியுமா முடியாதா? முடியும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத வேலையில் தான் நான் ஒரு முறை சொன்னேன், ஏதோ பல இடத்துல சொல்லிக்கிறேன், அடுத்து 5000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல போக போகிறோம், 5000 பேர் இருக்க இடத்துல போக போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு ஒரு 3 days பேக் நான் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் போய் சேரலாம் போட்டு பார்த்தாச்சு நான் 5000 பேர் சும்மா உட்காரலாம். அவருடைய திட்டம் சொல்லலை, ஆனால் அவர் செஞ்சு முடிச்சுட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுவேன், 5 ஏக்கர் நிலத்தில் நம்ம போக போகிறோன்னு சொல்லியிருக்கிறேன், அதுவும் கூடிய சீக்கிரத்தில் போயிடுவோம். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அங்கே தான் புதிய எருசலேம் கட்டப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் என்னை பாருங்க, பில்டிங் கட்டுறவங்கள்ட்ட நன்கொடை வாங்கல, காணிக்க வாங்கல, நான் கட்டுறானா இல்லையா? அதான் அதிசயம். அதான் அதிசய தேவனை நீங்கள் நம்பணும். நானும் என்கிட்ட என்ன பணம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என்ன நகை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. நான் எப்படி ஆண்டவருக்கு பில்டிங் கட்டுவேன்? ஆண்டவருக்கு ஆலயத்தை எப்படி கட்டுவேன்? மக்கள் தந்தா தானே கட்ட முடியும். இன்னும் நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு அந்த கிறிஸ்துக்கு ஊழியக்காரன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசித்தாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வாக்கு அது உயிருள்ள வாக்கு. உனக்கு இருக்கோ இல்லையோ அதை பார்க்க கர்த்தர் என்ன சொன்னார் அதை செஞ்சா பிழைத்திருக்கலாம். இல்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், ஜீவனோட ஒருத்தனும் இருக்க முடியாது. கர்த்தருடைய சொல் கேளாதவன் எவனோ அவனை வேரோட பிடுங்கி எரிந்து அழிப்பேன். இதுதான் கர்த்தருடைய சத்தம், எக்கால சத்தம். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவசிங்க. வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. இந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது அந்தி கிறிஸ்துக்காரன், குழப்பத்தை வைக்கிறது அந்தி கிறிஸ்துக்காரன். இப்போ நான் நிற்கிற இடத்துல கிட்டத்தட்ட இந்த இடம் அல்ல, அந்த தொட்டி இருக்கிற இடத்துல ஒரு பண்டி குடிசை இருந்தது கீழே பூமியில். இன்றைக்கு 4வது மாடி. அதில் தான் எங்களுடைய வீடு, அதான் எங்களுடைய கூடு, அதான் எங்களுக்கு பெட்ரூமு, அதான் எங்கள் கிச்சன், அதான் எங்கள் பிள்ளைகளுக்கு தொட்டில். எல்லாமே 10க்கு 10 கூட கிடையாது, 8க்கு 8 உள்ள ஒரு சின்ன இது. 4 பக்கத்துலேயும் பெரிய தூண்களுடைய குழிகள் உண்டு. அப்போ மிச்ச இடம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 5 அடி கிடைக்கும். இந்த 5 அடியில் தான் சுருண்டு படுப்போம். 5 அடியில் தான் சுருண்டு படுப்போம். சுருண்டு படுக்கிற இடத்துல காம்பவுண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓப்பன் பிளேஸ், பஸ்ஸு போக்குவரத்துலாம் அப்படி இருக்கும். நாங்கள் அதான் எங்களுடைய ரெஸ்ட் ரூமு எல்லாமே அதான். நோ பாத்ரூம் ஹியர். அதில் படுத்திருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், எனக்கு சொன்னார், குடிசையை பிரித்து போடு, பெயர்த்து போடுன்னாரு. குடிசையை பெயர்த்து போடு, நான் 4 மாடியை கட்டுவேன்னு சொன்னார். உச்சமாக கையை தட்டுங்க. அப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இருக்கிற இடத்தையும் பெயர்த்து போடுன்னு ஒரு வார்த்தை வருன்னு சொன்னால் நான் விசுவசிக்கணும் இல்லையா? முதல்ல நான் தான் விசுவசிக்கணும், அடுத்து கேட்கிறவர் விசுவசிக்கணும். யாருடைய வாயிலிருந்து வந்திருக்காது? என் மனைவி விசுவசித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவளுக்கு நான் புருஷன், நான் ஒரு ஊழியக்காரன் என்பது அவளுக்கு தான் முதல்ல தெரியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வந்த சாட்சிகளில் ஒன்று அது. மெய்யான ஞானஸ்தானம் கொடுக்கறதை கண்ணால் பார்த்த சாட்சி. அப்போ என்னுடைய வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று என் மனைவி என்ன செய்யணும்? விசுவசிக்க வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குடிசையை பெயர்த்து போடுன்னு சொல்கிறாரு. நான் நாளை காலையில் பெயர்த்து போட போகிறேன்னு சொன்னேன்.
உடனே பல்ல கடிச்சு பாவாடியை தூக்கி ஒரு கட்டிட்டு ஆண்டவர் குடிசையை பெயர்த்து போட சொல்லுவாரா? இருக்கிறதே இம்புடும் தான், அதையும் பெயர்த்து போட சொல்லுவாரா? ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பெயர்த்தா தானே கட்ட முடியும், கிணற தோண தானே தண்ணி கிடைக்கும், ஒன்று இடித்தா தானே கட்ட முடியும். மழை வரும் காலம், மழை லைட்டாக நிற்குது. இதே மாதிரி இந்த மழையில் நம்ம மழையில் நனைய சொல்லுவார் ஆண்டவர். அவன் நனைய சொல்லுவார். இதில் என்ன இருக்குது? பிரிச்சிருவோம். பஞ்சாயத்து பண்ணா ஒரு நாட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இந்த பஞ்சாயத்து, நான் ஒரு பெண்ணு, அவள் சொல்லுவேன், அந்த பொண்ணு வந்து சொல்ல, உங்கள் பொண்டாட்டி ஒரு பொண்ணு இல்லையா? அப்போ நான் இது வரைக்கும் ஆம்பளைன்னா நினச்சிட்டு இருந்தேன். ஏன் பிரதர்? அவள் கேட்குற முதல் கேள்வி, அவள் இது வரைக்கும் ஆம்பளையா? அவர் பொண்டாட்டி என்ன தெரியும், அவளுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அது சேலை மாற்றாண்டாமா? இருக்கிற இடத்துல ஓப்பன் பிளேஸில் சேலை மாற்றினா என்ன செய்ய முடியும்? நடு ரோட்டில் எத்தனையோ பெண்கள் கிடக்கணும் இல்லையா? சரி, மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம ஏசியில் வச்செல்லாம் மெட்ராஸில் அழகு பார்த்தாரு, லாஸ்ட்டில் போட்டு தள்ளி இங்கே கூட்டிகிட்டு வந்தார், இங்கே பண்ணி குடிசையில் படுக்க வச்சுட்டார். இதெல்லாம் ஆண்டருடைய சோதனைகளில் நம்ம என்ன செய்யணும்? பொண்ணு மாதிரி விளங்கணும் ஐயா, அவிசுவாசி மாதிரி தொலங்கக்கூடாது. அப்புறம் அவள் டோஸ் விட்டேன், இப்போ நாளை காலையில் ஒரு பேர்த்து போடுவேன், 2 பேரும் சேர்த்து பேர்த்து போட்டால் நான் ஒரு தூணு அவள் ஒரு தூணாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேரை சேர்ந்து நம்ம பிரித்து போட்டால் நல்லது இல்லையா? அவன் ரெடி இல்லை. டைம் கொடுத்தேன், 3 நாள் டைம் கொடுத்தேன். 3 நாள் தான். 3ஆவது நாள் நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன். சுருண்டு படுத்துருக்கா, கால் கொண்டு வச்சு மெல்ல ஒரு தட்டு குடிச்சு அப்படி சொரிந்து விழுந்தது. என்னால் அப்படி தான் நிற்கும். அது 10 அடி உயரத்தில் ஒரு பிடிச்சி இருந்தால் பெருசாக தட முடியும். விழுந்தது. அன்று தான் பயங்கர மழை, கொட்டும் மழை, பயங்கரனா புயல் மழை. அது என் குழந்தைகள் நன்றாக என்னது மழையில் துள்ளி விளையாடுகிறாள். ஏன்னா மழை வந்தால் பிள்ளைக்கு சந்தோஷம் தானே. நம்ம ஏன் பிள்ளைய மழை தானே விடுவோம்? இப்போ ஆனால் மழையை நனைய விட்டார் ஆண்டவர். இன்றைக்கி மழையை நனைய விட்ட 2 பிள்ளைகளும் 2 பயங்கரமான கூடாரங்களில் தங்கி இருக்கிறார்கள். அல்லையா? மாளிகையிலே தங்கி இருக்கிறார். உற்சவ கையை தட்டுங்க. அல்லேலூயா. நான் குடிசையை பெயர்த்த இடத்துல 4 மாடி கட்டுறோம், வந்தாச்சு. அதில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். அன்று பெயர்த்து போடாமல் என் ஏவாளை போல ஆதாமை போல நானும் கேட்டிருந்தா நியாயம் தானே? அவள் ஒரு பெண் இல்லவா? ஆடை மாற்றுவதற்கு மறைவிட வேண்டும் அல்லவா? படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்? அந்த கிறிஸ்து அதான் சாரால் கேட்டால், ஏய் எனக்கு வயசாச்சியா, போயா அந்த வாலிய பொண்ணுகிட்ட போன்னு. அவன் போனான். அப்போ ஒரு ஆண் தவறு செய்ததற்கு காரணமே ஒரு பெண்ணு தான், சாரால் தான். ஏவாள் தவறு செய்தால் ஆதாம் தவறு செய்தான். அவையே பெண்கள் மேலே தான் ஆண்டவருக்கு மகாபரிய கோபம். அவர் தான் பெண்களை சில அத்தியாயத்தில் பைபிளில் வேதத்தில் எழுதுவார், நீ ஆழமான பட்டுக்குள்ளி, நீ ஒரு வேசின்னு சொல்லார இல்லையா? ஆண்டவர் தானே சொல்கிறாரு, ஊழியக்காரலாம் சொல்கிறாங்க, நீ ஆழமான படுகுழி, நீ ஒரு வேசின்னு பச்சைக்கு சொல்கிறார்ல. பெண்கள் மேலே ஆண்டவருக்கு மகாபரிய கோபம். ஏண்டால் பிரமாணத்தை முதல்ல முறித்து போட்டது ஒரு பெண். ஆகவேதான் அவளுக்கு இந்த சவுக்கடி. நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய். 30 நாளில் 10 நாள் சுகமாக இருக்க முடியுமா ஒரு பெண்ணால்? முடியுமா? ஆம்பளை ஒரு கவலையும் இல்லை, கம்பீரமாக நடப்போம். பெண்கள் வீதிக்கு வந்தால் ஆண்கள் புருஷன் அடிப்பானுவான். ஏய் வீட்டுக்குள்ளே ஏறின்னு. வீட்டுக்குள்ளே இருந்து அவஸ்தைப்படணும், வீட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படணும், எல்லா அவதாரத்தையும் எடுக்கணும். ஆனால் எந்த சமாதானம் அவளுக்கு இருக்காது, ஒரு பெண் அன்புல இருக்காது. அது ஒரு சுமை தாங்கி தான் வாழ்க்கை முழுக்க. அவ்வளோ கோபத்தை ஆண்டு வைத்தார். ஏனென்றால் சாபத்திலிருந்து வெளியே வரல. சாபம் இன்றைக்கும் அது நிலுவையில் நின்று கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் மெய்ப்பொருள். இப்போ சாபத்தை மாற்ற வேண்டும். இப்போ கொலைசேரம் பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரன் சாபத்தை மாற்றினான், ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுத்தாரு, உயர்த்தினார். நான் சாபத்தை மாற்றினேன், என்னை ஆசீர்வதித்து பழகி பெருக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த பெருக்கிறதுல ஆண்டவர் குறைக்கிறது இல்லை. இன்றைக்கு என்ன சொல்றார்? வர்த்திக்க பண்ணுவேன்,
விருத்தி அடையும்படி, விருத்தினா வர்த்திக்கப்படும்படி உன்னை பெறுவேன். நீ மனந்திருந்த நாள். கண்டிஷன் நம்பர் 1. நீ சாபத்தீடானையை மாற்றினால், நீ பாவத்தை மாற்றினால் ஒன்று உயர்த்துவது ஆண்டவர் தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஏழை ஒரு காலத்தில் ஒரு MBBS பணக்காரன் மட்டும்தான் சொந்தம் இல்லையா? இன்றைக்கி ஒரு நீட் எக்ஸாம் வச்சு ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு மகன் டாக்டர் ஆகிறானா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம்? நீட்டு வேண்டாம். நீட் ஒன்று இல்லைன்னா ஒரு ஏழை MBBS ஆக முடியுமா? முடியவே முடியாது. இப்போ அரசு சலுகையில் நீட்டில் பாஸ் ஆனால் எந்த ஏழைக்கும் ஒரு வாய்ப்பு, படிக்கிற பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி பணம் இருக்கிற முடியும். அட்மிஷன் எப்படி 1 கோடி அந்த காலத்தில் எல்லாம். நீட் வர 1 கோடி கொடுக்கணும், 50 லட்சம் கொடுக்கணும் அட்மிஷனுக்கு, MBBS அட்மிஷனுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? இவெல்லாம் டாக்டராக என்ன பண்ணுவான்? இந்த பணத்தை எடுப்பான்னு எடுக்க மாட்டானா? ஏழைக்கு சர்வீஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணவே மாட்டான். ஏழையானால் ஒன்று தான். வாசலில் பேசின்னு வந்தால் என்ன சொல்லுவான்? ஏய் 2 லட்சம் கட்டிட்டு உள்ளே போகணும் இல்லைவான். அப்படி தானே சொல்லுவான். 2 லட்சம் கட்டிட்டு உள்ளே போ. அதுக்குள்ளே செத்தா எனக்கு என்ன? அவன் துஷ்டன், துன்மார்க்கன், இஸ்மவேல், அந்தி கிறிஸ்து. வியாதிப்பட்டு துடித்து ஒருவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் பணம் தந்தாதான் கத்தி வைப்பேன்னு சொல்லவன் எல்லாம் அந்தி கிறிஸ்து தானே. அவனு வச்சுருப்பான், இயேசு போட்டே வச்சுருப்பான். அவனா இல்லாட்டி வசனம் வச்சுருப்பான், பணம் கட்டினா தான் நான் கத்தியை தூக்குவேன். அப்போ மருத்துவத்திலும் அந்தி கிறிஸ்து நுழைந்து விட்டான். உற்சமா கையை தட்டுங்க. இப்போ கிம்ஸ் மருத்துவமனையில் போனாலும் பணம் தான் கட்ட சொல்லுவாங்க. இப்போ அந்த இதில் மார்த்தாண்டம் வெறிகோடு பகுதியில் ஒரு ஏழை ஒருத்தி வந்தா எங்கிட்ட. நாங்கள் தோவாளையில் மருத்துவமனைக்கு மகனை கொண்டு போகிறோம். அவனுக்கு ஃபிக்ஸு. அவன் வெளிநாட்டில் இருந்து கீழே விழுந்து மண்டை ஒடிஞ்சு மண்டைக்குள்ளே பிளட்டு கிளாட்டாகி ஃபிக்ஸு கிறுக்கனை போல இருப்பான்.